இன்றைய மன்னா மனிதன் கணவனாக இல்லாதிருத்தல். வேத வசனங்கள் ரோமர் 7:1. அல்லது சகோதரர்களே, ஏனெனில் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களிடம் நான் பேசுகிறேன். மனிதன் உயிர் வாழும் காலமெல்லாம் நியாயப்பிரமாணம் அவன் மீது ஆண்டு கொள்கிறது என்று அறியாமலிருக்கிறீர்களா? ரோமர் 7:2. ஏனெனில் திருமணமான பெண் தன் கணவன் உயிர் வாழ்கையில் அவள் நியாயப்பிரமாணத்தினால் அவனுக்கு கட்டுண்டு இருக்கிறாள். ஆனால் கணவன் மரித்துவிட்டால் கணவனை குறித்த நியாயப்பிரமாணத்திலிருந்து அவள் விடுவிக்கப்படுகிறாள். ஊழியத்தின் வார்த்தைகள். தேவனின் படைப்பில் மனிதனின் அசல் நிலை ஒரு மனைவியின் நிலையாகும். ஏசாயா 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று கூறுகிறது. இவ்வாறு தேவனின் சிருஷ்டிப்பின்படி மனிதன் ஒரு மனைவியின் நிலையை கொண்டிருந்தான். தேவனுக்கு மனைவியாக நாம் அவரை சார்ந்து அவரை நம் தலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவே நம் அசல் நிலைப்பாடாக இருந்தது. மனிதன் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை புசித்ததின் மூலம் விழுந்தபோது அவன் மற்றொரு நிலைப்பாட்டை பழைய மனிதனின் சுயமாக அனுமானித்து கொண்ட நிலையை எடுத்தான். வீழ்ச்சியுற்ற மனிதன் ஒரு கணவனின் நிலையை எடுத்துக்கொண்டான். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஒரு மனைவி. வீழ்ச்சியுற்ற மனிதன் கணவனாக ஆனான். கணவனின் நிலையை கருதி வீழ்ச்சியுற்ற மனிதன் தேவனிடமிருந்து சுயாதீனமாகி தன்னை கணவனைப் போல தலைவனாக ஆக்கிக் கொண்டான். நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் உங்களை ஒரு மனைவியாக கருதவில்லை. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆணை விட வலிமையானவர் என்று நினைத்திருக்கலாம். வீழ்ச்சியுற்ற மக்களாகிய ஆணும் பெண்ணும் தங்களை கணவனாக நினைக்கிறார்கள். எனவே வீழ்ந்த மனிதன் வலிமையான அசிங்கமான கணவனாக ஆனான். வீழ்ந்த மனிதன் கணவனாக இருக்க விரும்பியதால் தேவன் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் மனைவிக்காக அல்ல, வீழ்ச்சியுற்ற கணவனுக்காகவே. இவ்வாறு இந்த பிரமாணம் பழைய மனிதனின் பிரமாணமாக கணவனின் பிரமாணமாகிறது. ரோமர் 7:2. இருப்பினும் பழைய மனிதன் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் பழைய மனிதன் அதை கைக்கொள்ள முடியாது. பழைய மனிதன் அம்பலமாக்கப்படவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நாளை தொடரும். ஆமென்.